கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தாலுக்கா ஆலமலையினுடைய வெப்பர் ரோடு என்ற இதுல இன்னைக்கு நம்ம கலாய்வு செய்யறோம். தோட்டத்தை சீரும் சிறப்போடு நம்முடைய சசிகுமாரும் திரு மிஸ்டர் செல்வகுமார் சார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் விழுகிற ஓலைகளை இந்த குழிக்குள்ள வெட்டி போடணும். ஒவ்வொரு மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு ஓலை அல்லது 2 ஓலை விழும். ஒரு அருவா கொண்டு வாங்க, இல்லாட்டி ஒரு மிஷின் வாங்குங்க. செரட்டர்னு ஒரு மிஷின் இருக்கு. என்ன இருக்கு? செரட்டர். வெட்டி உள்ள போடுங்க. காசு கொடுத்து குப்பை வாங்காதுங்க. காசு கொடுத்து உரத்துக்கு புறக்கடைக்கு போவாதுங்க. கடவுள் உரத்தை செடிகள்ல தான் படைச்சிருக்காரு, உரக்கடைகள்ல படைக்கல. புரியுதா? இந்த மட்டை இது சீக்கிரம் மக்கணுமா, மிஷின் வச்சு வெட்டி அரைக்க. புரியுதா? இத போடுங்க. போட்டுக்கிட்டு இதுல நீங்க வருஷத்துக்கு இந்த ஏரியா எல்லா மரத்துக்கும் சொல்றேன், மற்ற ஏரியா மண்ணின் தன்மை பொறுத்து மாறும். வருஷம் 6 மாதத்துக்கு ஒருக்கா இதை செய்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் உழவு வட்டை பாத்தி எடுக்கிறோம், வேஸ்டுகளை வெட்டி உரமா போடுறோம். 1 கிலோ ஜிப்சம், 3/4 கிலோ யூரியா, நைட்ரஜன் 3/4 கிலோ கொடுக்க, நைட்ரஜன் கம்மியா இருக்கு கொடுத்துட்டாமா. 1/2 கிலோ மெக்னீசியம் சல்பேட், நான் எழுதிறேன். 1/2 கிலோ மெக்னீசியம் சல்பேட், 1 கிலோ பொட்டாசியம். பொட்டாசியம் இருந்தாலும் நீங்க 1 கிலோ பொட்டாசியம் குளோரைடு கொடுக்கணும், ஏன்னா இது ஒட்டுற வகையை சார்ந்தது. டிஏபி 1/2 கிலோ, டிஏபி 1/2 கிலோ, பூம்பும் பூஸ்டர் வேர் வளர்ச்சிக்கு 20 கிராம். இதெல்லாம் கலந்து இந்த வேஸ்டுகளுக்கு மேல நல்லா புரிஞ்சிருங்க, வேஸ்டுகளுக்கு மேல தண்ணி குப்பை சாணி இருந்தா கொஞ்சம் போடுங்க. ஆனா இந்த மண்ணுக்கு கோழி எரு பெஸ்ட். இந்த மண்ணுக்கு கோழி எரு பெஸ்ட். அதிக தண்ணி எங்கெங்க இருக்கோ கோழி எரு போடுங்க. ஒரு 10 கிலோ 20 கிலோ கோழி எரு. அப்பதான் இது சீக்கிரம் மக்கும். ஏன்னா உங்ககிட்ட நிறைய இருக்கு, ஒரு தடவை மட்டும் கோழி எரு போடுங்க. அதான் வரேன். கோழி எருவை போட்டுட்டு வேஸ்ட் எல்லாத்தையும் வெட்டி போட்டுக்கிட்டு இந்த உரத்தை தண்ணி பாயும் பாருங்க, அப்ப மேலோட்டமா விதைச்சு விடணும். நெல்லுக்கு எப்படி உரம் போடுவோம்? நம்ம விவசாயிகள் செய்யற தவறு, தென்னைக்கு குழி எடுத்து வேர்களை வெட்டி வேர்களை காயப்படுத்தி உரம் வைக்கிறது அறியாமையின் உச்சக்கட்டம். அப்ப தண்ணி பாயும் போது தண்ணி லைட்டா வத்தம், அப்ப இப்படி லைட்டா இப்படி விசிறி விடுறோம். 1 கிலோ தென்னை நுண்ணூட்டத்தை தனியா வைக்கணும், எல்லாம் 3/4 வட்டம். 1/4 பங்குல 1 கிலோ பூம்பும் பூஸ்டர் இங்க நுண்ணூட்டத்தை தனியா 1 கிலோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும். அடுத்து 6 மாதத்துக்கு ஒருக்கா 1/2 கிலோ. இதை நீங்க பண்ணிட்டு வாங்க, ஒரு மரம் 250 to 300 காய்கள் காய்க்கும் வருஷத்துக்கு. குறைஞ்சபட்சம் 20 வண்டி, மேக்சிமம் 40 வண்டி வரைக்கும் அறுவடை செய்ய 2 இயர்ஸ் ஆயிரும். இதை விட்டுக்கிட்டு நீங்க என்ன செய்தாலும் தென்னை மரம் காய்க்காது. தண்ணி 3 அடிக்கு வெளில தான் பாயணும். தூர்கிட்ட தண்ணி பாய்ஞ்சுனா வேர்கள் அசைவு கொடுத்துரும். நல்லா புரிஞ்சிருங்க. சுவாசித்தல் தடப்படும். என்ன தண்ணிக்குள்ள புதைச்சு வச்சா என்ன ஆகும்? மூச்சு திணறுமா? அதுதானே தென்னைக்கும். தென்னைக்கு ஆனரோபிக் ரூட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது ஏரோபிக் ஆனரோபிக். ஏரோபிக் நெல்லுக்கு தண்ணி தூர்கிட்ட பாயணும், அது ஏரோபிக். ஆனரோபிக் சொல்றது தண்ணி 3 அடிக்கு வெளில பாய்ஞ்சு தண்ணியை நனைக்கணும், தண்ணியில இருக்கிற ஈரப்பதத்தை வேர்கள் உறிஞ்சு அனுப்பும். அடுத்து நீங்க தூர்கிட்ட தண்ணி பாய்ஞ்சதும் மரம் என்ன ஆகுறது? அசையும், இலைகளை உதுத்தும், மட்டையுடைய லெந்தை குறைக்கும், தங்களுடைய கனத்தை குறைக்கும், குறும்பைகளை உதுத்து விடும். குறும்பைகளை பால 2 மீட்டர் வரணும் உங்க மரம், அட்லீஸ்ட் ஒரு 5 அடியாவது வரணும். எத்தனை அடி இருக்கு பாலை? 1 மீட்டர் கூட இல்லை. 45 காம்பு இருக்கணும்.
எத்தனை காம்பு இருக்கு? இதுதான் ஆரோக்கியமான தென்னை மரத்தினுடைய கோட்பாடு. இதே மாதிரிதான் பாக்குக்கும். பாக்கு அங்க எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு? பாக்குக்கு தண்ணி துருக்கிட்டா பாயக்கூடாது. நான் சொன்ன உரத்துல 5/6 ஒரு பங்கு உரத்தை பாக்குக்கு கொடுக்குறீங்க. 6 ஒரு பங்கு. நீங்க இதை செய்யுங்க, 6 மாதத்துல மரம் உங்களோட பேசும். இப்ப என்ன சார் நீங்க நினைக்கிறீங்க, பசுமை பூமியினுடைய செயல்பாடு எப்படி? ஒரு நீங்க வழி நடத்தினது, நீங்க சொன்ன விதம் எல்லாம் நல்லா இருந்தது. இயற்கையான முறையில தென்னை விவசாயம் எப்படி பண்றது அப்படிங்கிறது நீங்க எங்களுக்கு விளக்கி இருக்கிறீங்க. சசிகுமார் சார், நான் உங்கள் வீடியோ நிறையா பார்த்துருக்கேன் சார். இருந்தாலும் நல்லா எங்கள் நேராக பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கு. சரி, இப்போ புரியுது எங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத இப்போ நீங்கள் சொன்னதை வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரி, இதை நாங்கள் செஞ்சு பார்த்துறோம் சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செஞ்சுருவாங்க. இதில் நுண்ணூட்ட சத்து தரமான கம்பெனிகிட்ட வாங்குங்க. நம்ம பசுமை பூமியில் யூரியாவாக இருக்கட்டும், பொட்டாசாக இருக்கட்டும், டிஏபியாக இருக்கட்டும், நுண்ணூட்ட சத்தாக இருக்கட்டும், 100க்கு 100 கரெக்டான உரங்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆகையா நீங்கள் பசுமை பூமி அணுகி இலவச ஆலோசனைகள், பராமரிப்பு முறைகள், இடுபொருட்கள், தென்னங்கண்டாக இருக்கட்டும், பாக்கு கண்டுகளாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம பசுமை பூமியில் உரங்கள் முதல், அதாவது A to Z, நடவு முதல் விளைச்சல் வரை, நடவு முதல் விளைச்சல் வரை, தென்னை மட்டுமல்ல அனைத்து பயிர்களுக்கும். நீங்கள் ஜாதிக்காய் ஊடு பயிராக போடுங்க. ஜாதிக்காய் இந்த மண்ணுக்கு ஜாதிக்காய் வரும். இந்த மண்ணுக்கு 100க்கு 100 சூப்பரா வரும். நடும்போது குழிக்குள்ள கொஞ்சம் செம்மண் போட்டு வைங்க. சரி, நீங்க இதுக்குள்ள பாக்கு கூட கொஞ்சம் செம்மண் போடலாம். சரி, பாக்கு நீங்க சூஸ் பண்ணது பெஸ்ட். பாக்க சுத்தி வாழை வைங்க. வாழை வைக்காது பாக்கு கருகிறோம். நம்ம பசுமை பூமியில சிரஞ்சீவி 1 மற்றும் சிரஞ்சீவி 2 கன்றுகள் வாங்கி காய்ப்பு கொண்ட வாடிக்கையாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா? திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளைபாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர், திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம், திரு முருகன் கீழாத்தூர், திரு மணிமேகலை கரூர், திரு சுப்பிரமணியன் பனங்குளம், திரு செந்தில் முருகன் ஆயங்குடி, திரு குமார் கைவினை வயல், திரு நாகராஜன் கடுக்காக்காடு, திரு பழனிசாமி திண்டுக்கல், திரு குமார் அந்தியூர், திரு இளங்கோ திருமணஞ்சேரி, திரு நவீன் பாண்டிச்சேரி, திரு சந்திரன் உடையநாடு, திரு சசிகுமார் உசிலம்பட்டி, திரு ஜோவின் தென்காசி, திரு முத்துராஜ் குரவன்குப்பம், திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை, திரு கனகசபை தூத்துக்குடி, திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை, திரு யாஷிக் நத்தம், திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை, திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி, திரு அன்பு சென்னை, திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர், திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல், திரு ஞான பிரகாஷ் ஆரணி, திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை, திரு சீனிவாசன் நாயுடுபேட்டை, திரு கருணாகரன் நாயுடுபேட்டை, திரு உமேஷ் கண்ணூர், திரு ரங்கநாதன் கோயமுத்தூர், திரு நவாஸ் கர்நாடகா, திரு மணிகண்டன் விழுப்புரம்,